மரியாதைக்குரிய இன்றைய சிறப்பு விருந்தினர், எல்லோரும் நாளை நமதே நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சி முடிக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் மற்றும் சற்று முன் பேசி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஜீவானந்தன் அவர்கள், நாகராஜன் அவர்கள் 1000 மேடைகள் பேசி அவருடைய 1000 கருத்துக்களை கேட்டிருந்தாலும் இன்று அவருடைய உரை சற்று மேலாகவே இருந்தது. அவர்களையும் என்னுடைய சகோதரர் மேடையை பார்த்தவன் பரபரப்பா இருப்பார், ஆனா இன்னைக்கு ரொம்ப நிதானமா இவர் நிதானமா சொன்னதாலே பரபரப்பா இருக்கிற இயக்குனர் சங்கர் அவர்கள். இந்த 2 பேரும் மேடையில பேசினா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற என் தாய். ஒரு 2023 எப்பொழுதும் கல்லூரி மாணவர்களுக்கு அருகாமையில் இந்த நிகழ்வு நடைபெற்று. ஆனால் இந்த முறை சார் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனம் மிக அழகாக இருந்தது என்று நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவைக்கு வந்தபோது சொன்னார். இது படிப்படியாக உயர்ந்து கொண்டிருக்கிறது என்று கவிஞர் நாகராஜன் சொன்னார். இது மேலும் சிறப்பாக இருக்கிறது என்று நம்முடைய இன்னும் சில ஆண்டுகளில் பல்கலைக்கழகமாக வேண்டும் என்று நம்முடைய மேலாளர் அமைச்சர் சொன்னார். இதோ தண்டபாணிப்பட்டி குடும்பத்தினர் உழைப்பின் காரணமாக இதெல்லாம் வந்ததாக இவர்கள் கூறினார்கள். நிச்சயமாக நான் சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், என் உணர்வோடு சொல்கிறேன், இதற்கு அனைத்துக்கும் காரணம் இங்கு எதிரிலே அமைந்திருக்கின்ற என்னுடைய பேராசிரியர். இவர்கள் மாணவர்களை சேர்க்கவில்லை, என் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறார். இவர்கள் பயணம் உன்னதமான பயணம். இவர்களுடைய அடுத்த வேலை எப்படி இருக்க போகிறார்கள் எண்ணியதில்லை, ஆனால் இந்த நிறுவனத்தை எப்படி உருவாக்க வேண்டும் என்று எண்ணியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் நடுவில் இந்த 2023 31 முடிகிறது என்றால் அதுதான் எங்கள் குடும்பத்திற்கான மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை மிக அற்புதமான சிறப்பு விருந்தினர் உரையுடன் நிறைவு பெறுகிறது என்றால் அதுதான் இந்த நிறுவனத்துடைய 15 ஆண்டுகள் 16 ஆண்டுகள் பயணத்தினுடைய மிகப்பெரிய மகிழ்ச்சி என்று கூறிக்கொண்டு அவர்களையும் வருக வருக வரவேற்று இங்கு வருகை கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் நிறுவனர் மறைந்து 16 ஆண்டு காலம் ஆகிவிட்டார். 16 ஆண்டு காலமும் தொடர்ந்து இவர்கள் வருகிறார்கள். என்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இங்கு இருக்கிற நண்பர்களை பற்றி தெரிந்து கொண்டால் என்னை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நண்பர்களை என் தந்தையார் இந்த சமூகத்தில் எனக்கு விட்டு சென்றிருக்கிறார். இவர்கள் 16 ஆண்டு காலம் எங்களோடு வருகின்ற காரணத்தினால் நாங்கள் நம்பிக்கையோடு பயணம் செய்கிறோம். என் தந்தையார் இருந்தால் என்ன நம்பிக்கை இருக்குமோ அந்த நம்பிக்கை கொடுப்பவர்கள் தான் இங்கு வருகை கொண்டிருக்கின்ற இந்திய வர்த்தக குழுமம், ரோட்டரி சங்கம், லைன் சங்கம் போன்ற அனைத்து உறுப்பினர்களும் எங்களை கட்டி அணைத்து செல்கிறார்கள். அவர்களையும் உங்கள் சார்பாக வருகை என வரவேற்பதற்கு மகிழ்ச்சி அடைகின்றனர். ஒரு மனிதன் உலகத்தில் ஒரு வாழ்க்கைத்தான் வாழ முடியும். ஒரு புத்தகம் எழுதினால் அவனுடைய அனுபவத்தை கடத்தி விடலாம். ஆனால் ஒரு மனிதன் உலகத்தில் 100 விதமான வாழ்க்கையை வாழ முடியும் என்ற நம்பிக்கையை இன்றைய சிறப்பு விருந்தினர் உரை நிகழ்த்தி முடிந்தவர்கள் தெரியும். எந்த மனிதன் 100 விதமான வாழ்க்கை வாழ முடியும் என்றால் 100 புத்தகங்களை பரட்டி அதை ஆராய்ந்து படிப்பனால் மட்டும்தான் 100 விதமான வாழ்க்கையை வாழ முடியும். வாசிப்பால் மட்டும்தான் அது முடியும். ஆனால் அதைத்தான் நானும் நினைத்துக் கொண்டிருந்தேன், அதைத்தான் நானும் நம்பிக்கொண்டிருந்தேன். எந்த எழுத்தாளர்கள் பேச ஆரம்பித்துவிட்டால் அவருடைய நுட்பம் போய்விடும் என்று நினைத்தேன். ஆனால் அதையெல்லாம் சற்றும் இல்லாமல் உடைத்த ஒரே ஒரு அற்புதமான பேச்சாளர் என் வாழ்வில் சந்தித்ததுதான் சிறப்பு விருந்தினர். மிக அற்புதமான ஒரு முறை அவர் பேச்சை நான் நிறைய பேச்சுக்களை திருப்பி எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறேன். சில நேரத்தில் எழுதுவதற்கு பேனாவிடத்தில் எழுதுவேன், 2 வரிகளுக்கு மேல் எழுத முடியாது, 8 பேப்பர் தான் எழுதுவேன். ஆனால் இந்த முறையை ஒரு முறை எழுதி கொண்டிருந்தேன், பக்கங்கள் எழுதி கொண்டிருந்தேன். தொடங்கியிலிருந்து புஸ்தாபங்கள் எந்த வரையும் விட முடியவில்லை. அப்படி அற்புதமான முறையில் நம்முடைய பேச்சாளர் மிக அற்புதமாக இருக்கிறார். அவருடைய பல பயணங்கள் சொன்னார். அவர் தேகராஜ கல்லூரியில் பேராசிரியர் இந்த வரலாறை மட்டும் மறந்துவிட்டு மற்ற அனைத்து கருத்துக்களையும் இங்கு உங்களிடத்தில் உரையாற்றினார். மிக அற்புதமான வரலாறு. அதை நான்
நான் சொல்லுகிற அவர் எல்லாரும் சொல்வது மிக சிறப்பாக இருக்கும். இன்று என் தந்தையார் நினைவு நாள். தந்தையார் நினைவு நாள் என்றால் சமூகத்தில் அவருடைய பயணம் எப்படி இருந்தது எல்லாரும் விளக்கிவிட்டார்கள். நானும் இந்த நிறுவனம் நாளை என்னால் பேசுவ முடியாது, அதனால் பேசுவதை தவிர்த்து கேட்கிறேன். ஆனால் இங்கு பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என் சகோதரர் தொடங்கி விட்டார். நானும் என் அப்பாவும் நிறைய தர்க்கங்களை பண்ணியிருக்கிறோம், விவாதித்திருக்கிறோம் என்றெல்லாம் சொன்னார். உண்மைதான், நிறைய விவாதங்கள் இருக்கிறது. நான் என் தந்தையாருடைய கையை பிடித்து நான் என் பேருந்தில் இருந்து வீடு வருகிற வரை நிறைய செய்திகளை உணர்ந்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அது மிகப்பெரிய அனுபவம். அது ஒரு சிரேஷ்டமான அனுபவம், ஒரு அன்பு கொப்பளிக்கிற இடம். அந்த இடத்தில் பயணத்தோடு நிறைய செய்திகளை பேசிக் கொண்டு வந்திருக்கிறேன். பேசிக்கொண்டே வந்திருக்கும் போது நிறைய செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு முறை என் அப்பாவுடைய கையை உதறிவிட்டு என் சகோதரன் கையை பிடிக்கக்கூடிய காலம் எனக்கு கூப்பிவிட்டது. அது இந்நிலையில் வருத்தப்படுகிறது. என் தந்தையார் சில கதைகள் சொல்லுவார், ஆனால் அந்த கதைகள் தேவையான நேரத்தில் சொல்லுவார். அரண்மனைக்காரன் என்று ஒரு சின்ன கதையை சொன்னார். அந்த கதை எனக்கு கொடுத்த செய்தி மிக அற்புதமான செய்தி, வேறு எதுவும் இல்லை. ஒரு மிகப்பெரிய அரண்மனைக்காரன் தன் அரண்மனையெல்லாம் இழந்துவிட்டு, அவனுடைய படிப்பறிவு இல்லாத காரணத்தினால் அரண்மனையெல்லாம் இழந்துவிட்டு அவன் சாதாரண ஒரு திண்ணையில் குடியிருக்கிற ஒரு நிலை ஏற்பட்டது. அவனுக்கு ஒரே ஒரு பையன், அவன் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறான். அந்த பையனுடைய படிப்பு தான் எதிர்கால வாழ்க்கை என்று நம்பி அந்த அப்பாவும் அம்மாவும் அவனை படிப்பதற்காக முழுமையாக முயற்சி செய்கிறார், படிக்க வைப்பதற்காக. இப்படி அவன் படிப்படியாக படித்துக் கொண்டிருக்கிறான். படித்துக் கொண்டிருக்கிற போது 10ஆம் வகுப்பில் அவனுக்கு லண்டனோட மேப் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் 15 ரூபாய் பணம் வாங்கிட்டு அவன் அப்பாட்டு வந்து செல்கிறான். அதன் பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்த வாரம் பிரிட்டன் மேப் வாங்கணும்னு 15 ரூபாய் செல்கிறான். இப்படி மாற்றி மாற்றி பணம் பெற்றுக் கொண்டிருக்கிறான். பெற்றுக் கொண்டிருக்கிற போது இந்த அரண்மனைக்காரனுடைய ஒரு நாள் ஒரு முதல்வரை சந்திக்க போகிறார். அவருடைய கல்லூரி அவருடைய சிநேகிதர் ஒரு முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு பள்ளி பணியாற்றி கொண்டிருக்கிற போது அவரை சந்திக்க போகிறார். சந்தித்து விட்டு உன் மகன் எப்படி இருக்கிறான் பல பேச்சுகள் பேசுகிறது. மகன் எப்படி இருக்கிறான் என்று கேட்கிறார். மகன் நன்றாக இருக்கிறான், சிறப்பாக படிக்கிறான். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட பிரிட்டன் மேப் லண்டன் மேப்லாம் வாங்குவதற்கு 15 ரூபாய் பணம் வாங்கி கொண்டிருக்கிறான், சரியாக படித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னார். படித்துக் கொண்டிருக்கிறான் சொன்னவுடன் அந்த முதல்வர் கொஞ்ச நாள் ஆய்ந்து அவரை அமைதியாக உட்கார வைத்துவிட்டு, அந்த முதல்வர் அந்த பள்ளியுடைய முதல்வர் அல்ல, வேறு முதல்வர், அமைதியாக உட்கார்ந்து வைத்துவிட்டு அவர் அவரிடம் சொல்லுகிறார், உன் மகன் சரியான பாதையில் செல்லவில்லை. பிரிட்டனும் லண்டனும் ஒன்றுதான், அதற்கு 15 ரூபாய் பணம் பெற்றுக் கொண்டிருக்கிறான் என்றால் அவன் சரியான பாதையில் செல்லவில்லை, சரியாக போய் பார் என்று சொல்லுகிறார். பிறகு அவன் வீட்டுக்கு வருகிறான். வந்தவுடன் மகன் பள்ளி விட்டு வருகிறான். பள்ளி விட்டு வந்தவுடன் அந்த பெற்றோர் பதட்டப்படவில்லை. அப்படியே அவனுடைய அளவுக்கு முட்டி போட்டு அவனிடம் அணைக்கிறார். அணைத்து, தம்பி, நான் மிகப்பெரிய சொத்துக்காரன், நிறைய பணம் இருக்கு, படிப்பறிவு இல்லாத காரணத்தினால் என்னிடத்திலே நிறைய கையெழுத்துகளை பெற்று சொத்தையெல்லாம் எடுத்து விட்டார்கள். அந்த வேதனையில் இன்னும் நான் பாடிக்கொண்டிருக்கிறேன். அந்த வேதனைக்கும் நீ செய்த பணிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று அவரிடம் கேட்டார். அதன் பிறகு அந்த கதையை அவர் அப்பொழுதே முடித்து விட்டார். நேற்று கூட அலுவலக பணியாளர்களை அடி என்கின்ற அந்த கதையை அதை எடுங்கள் என்று பார்த்தேன். அதோடு அதை நிறுத்திட்டு அப்படியே காலம் கடந்து கொண்டிருந்த போது ஒரு காலகட்டத்தில் அவரால் அண்ணன் ஜீவானந்த் சொன்ன மாதிரி நோய்வாய்ப்பட்ட காரணத்தினால் என்னை அவரோடு அழைத்து செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அவரோடு தொழில் செய்ய வேண்டும் என்று என்னை அழைப்பதற்கு ஆசைப்பட்ட போது என் தாயாரும் என்னுடைய மூத்த சகோதரரும் என்னை வேறு திசையில் அழைத்து செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அவருக்கு பிரபஞ்சன் எழுதிய கதைகள், ஜெயகாந்தன் எழுதிய கதைகள், புலமைப்பித்தன் எழுதிய கதைகள் எல்லாம் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார். அவருக்கு நேர வேளாண்மை, சிக்மண்ட் ஃப்ராய்ட் எழுதிய மிகப்பெரிய புத்தகங்கள், இதையெல்லாம் படிப்பதை தவிர்த்துவிட்டு இதை படிப்பதை விரும்புவார். அப்படி விரும்பியவர் நான் சற்று அந்த புத்தகத்திலிருந்து நோக்கி
என்னை நோக்கி அவரிடம் இழுத்து செல்ல வேண்டும் என்ற போது என் தவிர்க்க முடியாத காரணத்தினால் அவர் கையை இழந்துவிட்டு என் சகோதரர் கையை பிடித்து என்னுடைய பயணத்தை கொடுத்திருக்கேன். எந்த புத்தகங்களை படிக்க வேண்டாம் என்று அவர் சொன்னாரோ படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. இந்த நேர மேலாண்மை, எந்த புத்தகங்கள் பெய்சான் மேனேஜ்மெண்ட், பிலிப் கிளாஸ்பேயோட குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் படிக்கக்கூடிய பயணத்தை நான் மீண்டும் எடுத்தேன் என் சகோதரர் தான். அப்பொழுது என் தந்தையாருடைய கையை நான் இழந்துவிட்டு என் சகோதரர் கையை பிடித்துக் கொண்டேன். பிடித்துக் கொண்ட பயணம் தான் சற்று படிப்படியாக இருந்தது. இப்படி உயர்ந்து படிப்படியாக வந்து என் மனநிலையை மாற்றினேன், என் பொருளாதாரத்தை மாற்றினேன். இப்படி பயணம் செய்த எனக்கு ஒரு முறை வெளிநாட்டில் இருந்து என்ஐடி மல்டிநேஷனல் கம்பெனியை என் தந்தை சகோதரர் நடத்தினார். அதை இடத்தில் ஒப்படைத்து சென்றார். அப்படி பயணம் சென்று கொண்டிருந்த போது திருப்பி பேருந்தலை சென்றேன். பேருந்தில் இருந்து மீண்டும் நடக்கிறேன். மீண்டும் நடந்து, அப்பா இந்த ஊர் சிறப்பானதல்ல, இது மிகப்பெரிய தொழில் செய்து வெற்றி பெறுவது கடினம் என்று சொன்னேன். மீண்டும் அவர் ஒரு கதையைத்தான் சொன்னார். அந்த கதை மிக உன்னதமான கதை, வேறு யாரும் இல்லை, அழகிரிசாமி எழுதிய மிகப்பெரிய கதை. அந்த கதை படிப்பதோட சொல்றதுதான் மிக முக்கியம். அந்த கதை சொல்ற உன்னிப்பா சொல்றாரு. இங்க இருக்கிற நம்முடைய மனோர் ஒளிபுரிந்து இருக்கின்றார். இந்த மீனவர்களுடைய கதையை சொல்லுகிற போது அந்த வாடை 1000 பேருக்கு கடத்த வேண்டும் என்று உணர்ச்சியோடு சொல்லுவார். இந்த கதை சொல்வது என்பது விகாரமாக சொல்வார். அப்படி சொன்ன கதைதான் இடத்திலே அழகிரிசாமி எழுதிய ஒரு அற்புதமான திரிபுரம் என்ற அழகான கதையை சொன்னார். இந்த கதை சொன்ன விஷயம் என்னவென்று கேட்டால் வேறு ஒன்றுமல்ல, பஞ்சத்தால் ஆந்திராவிலிருந்து 2 பெண்கள் தமிழ்நாட்டை நோக்கி பயணம் செய்த கதை தான். ஆந்திராவில் சீக்கிரம் முடிச்சது. ஆந்திராவில் இருக்கிற 2 பெண்கள், ஒரு அம்மா 40 வயது, இன்னொருவர் அவருடைய குழந்தை 17 வயது. அவருடைய ஒரு குடும்பத்தில் கஷ்டம் என்றால் அவ்வளவு கஷ்டத்தை அடைவித்தார். அந்த கஷ்டத்தில் வழியினால் பட்டினியால் அவர் கணவர் இறந்து விடுகிறார். நோய்வாய்ப்பட்டு வேறு வழியே இல்லாமல் இவர்களால் எல்லாத்தையும் இழந்து அந்த பட்டினியால் அவர் கணவரை இறந்து விடுகிறார். இறந்து விடவுடன் பேங்க்குக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடியே இருக்கிற வீட்டையும் விட்டுட்டு வீட்டில் அவங்களே எடுத்துட்டு ஆந்திராவிலிருந்து பயணம் செய்து மெட்ராஸுக்கு வருகிறார்கள். மெட்ராஸுக்கு வந்து அங்கும் நிற்கிறார்கள். அங்கு வேற எந்த வேலையும் இல்லை, கக்கூஸ்களோட வேலை தவிர வேற எந்த வேலையும் இல்லை. அந்த வேலையை இவருடைய கௌரவம் அவர்களுக்கு இடிக்கிறது. அதனால திருப்பி அங்கிருந்து ஒரு பேருந்து ரயிலில் ஏறுறாங்க. எவ்வளவு தூரம் இலவசமாக பயணம் செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் பயணம் செய்வோம் என்று நினைக்கிறார்கள். பயணம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். டிக்கெட் செக்கர் விருதுநகர் வரை அவரை விட்டு விடுகிறார்கள். விருதுநகர் வருகிறார்கள். விருதுநகர் விட்டுவிட்டு திருநெல்வேலி விருதுநகர் வந்து இறங்கிறார். இறங்கினோடனே அங்கேருந்து தென் தமிழ்நாட்டை நோக்கி நடக்கிறார்கள். நடந்து கொண்டே இருக்கிறார்கள். திருநெல்வேலி நடந்து கொண்டே இருக்கும்போது எதிரே இருக்கிற திருநெல்வேலிக்காரர்கள் எல்லாம் வட தமிழ்நாட்டை நோக்கி பயணம் செய்கிறார்கள். இப்படி இந்த பயணம் செய்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் மிக கடினமான சூழல். இந்த பொண்ணுக்கு வந்துட்டே திருநெல்வேலியில போயிடறாங்க. போனோன்னா பசி உச்சகட்டத்தில் இருக்கு. அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் கடுமையான பசி. ஒரு இடத்துல பார்க்குறாங்க, ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு தண்ணி பிடிக்கிற இடத்துல 2 பேரும் படுத்து போய் அமர்ந்துடுறாங்க. அமர்றப்ப அந்த தாய்க்கு யாரோ ஒரு பொண்ணு வெள்ளரிக்காய் சாப்பிட்டு கீழே போட்டுருக்காங்க. அந்த வெள்ளரிக்காய் எடுத்து சாப்பிடுங்கிற பசி இந்த அம்மாவுக்கு வந்தது. அந்த பசியில இந்த அம்மா அங்க அப்படியே நிற்கிறாங்க. சரி, என் மகள் பார்க்கக்கூடாது, பார்க்காம எடுத்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. அப்புறம் பார்க்குறாங்க, நீண்ட நேரம் முடியல. இப்போ 3 அடி போய் அந்த பொண்ணு அங்கே படுத்துறது நீண்ட உறக்கம் வந்தோடனே மெதுவா அந்த வெள்ளரிக்காய் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்து இந்த வெள்ளரிக்காவை எடுத்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட பிறகு கடுமையான பசிக்கு பிறகு திருப்பி எங்க அம்மாட்ட வராங்க, பொண்ணுகிட்ட வராங்க. பொண்ணுக்கு வரப்ப இவங்க ஒரே ஒரு சேலை கட்டிருக்காங்க. இந்த அம்மாவுக்கு 41 வயசு, அவங்க ஒரு சேலை கட்டிருக்காங்க 17 வயசு. 41 வயசு சேலை கொஞ்சம் நல்லா இருக்கு, 17 வயசு கட்டின சேலை கிழிஞ்சு இருக்கு. அதனால் எனக்கு வயதாகி இந்த சேலையை மாற்றி அவர்கள் கொடுக்குறார்கள், அந்த சேலையை மாற்றி இவர்கள் கொடுக்குறார்கள். இப்படியே பட்டினியா போகுது. இப்படியே போறப்ப அந்த அம்மா திருப்பி இழந்து செல்கிறார். ஒரு வேலையே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப தண்ணி குடிக்கிற இடத்துல ஒரு பசங்க தண்ணி குடிக்க வரவங்க இவர்களுக்கு நிறைய இட்லி கொடுத்து, அதாவது அவர் வேலை பார்க்குற இடத்துல இட்லியை வாங்கிட்டு கொடுக்குறாங்க. இப்படி கதை போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அவர்கள்
ஒரு இடத்தில் அவருடைய நிதியை இழந்துடுறார்கள். அப்பொழுது கதை வேறு விதமாக போகும். அது அல்ல செய்தி. நான் எதற்காக இந்த செய்தியை சொன்னால் அதுக்கப்புறம் நிறைய செய்தி அந்த கதைக்குள்ள போனால் அது வேற இடத்துல நான் நாகப்பட்டினத்தில் தொழில் செய்ய முடியாது என்று சொன்ன எனக்கு இந்த கதை எதற்காக படிக்க சொன்னார் தெரியுமா? தென் தமிழ்நாட்டிலிருந்து பட்டினியால் வாழ்ந்தவன் வட தமிழ்நாட்டை நோக்கி பயணம் செய்தான். ஆனால் அந்த தென் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறது தெரியுமா? திருநெல்வேலி உலகத்தில் எல்லா இடங்களிலும் தொழில் செய்கிற மிக முக்கியமான நபர்கள் தான் அந்த ஊரில் தான் உருவாகி இருக்கிறார்கள். ஆதலால் நீ எடுக்கிற முடிவு உன்னால் இங்கு முடியாது என்றால் இங்கும் முடியாது. அதனால் இங்கே தொழில் செய்வதற்காக அந்த கதையை வேறு விதமாக அழகாக சொன்னார். எதற்காக சொன்னால் ஒவ்வொரு நிலையும் தன்னை அழகாக செதுக்குவதற்கு அழகான கதைகள் மூலம் சிந்தனையை அழகான சிந்தனையை கொடுத்தவர்களாக இருக்கின்றனர். நான் எனக்கு 49 வயதாகிறது. எனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறது. என் சகோதரருக்கு 4 குழந்தைகள் இருக்கிறது. இதுவரை அந்த குழந்தைகளோடு நடைபயணம் செய்து யதார்த்தமாக ஒரு கதையை சொல்லி அவர்கள் உருவாக்குவோம் என்று நினைக்கிறேன். இதுவரை நான் தோற்று போயிருக்கிறேன். எப்போது ஜெயிக்க போய் நேற்று வரை முயற்சி செய்கிறேன். வந்தபோது அந்த குழந்தைகள் கட்சியில் ஏதாவது சொல்லுவோம் நான் முயற்சி செய்ய அவர்களுக்கு இழுப்பு பார்த்தா பிரிவா என் செல்ல எங்கள் அம்மா பிடிக்கிறாங்க எப்போ வாங்கி தருவீங்க தான் கேட்கிறாங்க தவிர கடைசி வரை அவர்கள் கதையை கேட்கவில்லை. ஆனால் இதற்காக சொல்லியிருந்தால் நான் கதை சொல்லி அவர்களை தயார் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் கதை சொல்லி முயற்சி செய்வேன். அவர் யதார்த்தமாக என் வாழ்க்கை பயணித்து என்னோடு பயணித்தார். அதனால் தான் என்னுடைய தகப்பனார். அதனால் வெளி உலகங்களில் 1000 செய்திகள் அவர்கள் இருக்கும். ஆனால் குடும்பத்தில் மிக அற்புதமான நபர், நான் நேசித்த ஒரு நபர். என் 50 ஆண்டுகளில் நான் பல கடங்களில் கடந்திருக்கிறேன். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் அவருடைய இழப்பை நான் மிக உன்னதமாக நினைக்கிறேன். அந்த இழப்பு நிறைய பெரிய செய்தியை கொடுத்திருக்கிறது. அந்த செய்திகளுக்கான உழைப்பு இன்னும் காலங்கள் நிறைய உழைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உழைக்க வேண்டும் என்பதை எனக்கு கொடுத்து தந்தவர் தான் என்னுடைய தந்தையார். அவரை இழந்து 16 ஆண்டுகள் ஆனாலும் உங்களை போன்றவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கிற நம்பிக்கை தான் எங்களுடைய மிகப்பெரிய பயணம். அதனால் உங்கள் வருகை இந்த ஆசிரியர் இந்த நிகழ்ச்சியை அழகாக ஏற்பாடு செய்வது, இந்த சிறப்பு விருந்தினர் போன்றவர்களுக்கு வந்து நல்ல நிகழ்ச்சி நல்ல செய்தியை நம்மளுக்கு கொடுத்து நம்மை ஓரளவு நாகை உயர்த்துவதற்கு நம்மளால் நம்ம பயணத்தை இந்த அவை சேர்ந்து செய்கிறது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த அவையில் மிக அற்புதமான சிறப்பு விருந்தினர் வலியுறுத்தியிருக்கின்றார். அவரிடம் மேடையை ஒப்படைப்பதற்கு முன்னால் எல்லோருக்கும் மிக சிறப்பான 2024 அமைய வேண்டும். கவலையை மறப்போம். கவலையை மறந்து நன்றாக உள் உணர்வோடு பயணம் செய்யும். அந்த உள் உணர்வுக்கு உண்மையாக பயணம் செய்து எல்லோருக்கும் புதிதாக புத்தாண்டு பிறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைத்து ஆசிரியர்களும் மிக சிறப்பான வாழ்க்கையை அமைக்க இறைவன் அருள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிறுவன நாளில் மிக அற்புதமாக வருகை எங்களை பெருமைப்படுத்திய என் தந்தையாரை அனைவருக்கும் மீண்டும்